கடந்த 27ஆம் தேதி இலக்கிய வழி நடாத்திய இணையவழி ஆய்வரங்கில் கவிஞர் அனாமிகாவின் ததாகதா உருமி ஆகிய 2 நூல்களும் ஆய்வு செய்யப்பட்டன. சென்னையில் உள்ள சால் பதிப்பகத்தினூடாக வெளியிடப்பட்ட இவ்விரு நூல்களும் கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தில் உள்ள எங்கட புத்தகங்கள் இல்லத்தில் வெளியிடப்பட்டு கொண்டாடப்பட்டது யாவரும் அறிந்ததே. கலைஞர்களும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் அவர்கள் வாழும் காலத்தில் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில் கவிஞர் அனாமிகாவின் கவிதைகளை விமர்சகரும் ஆய்வாளருமான திரு சி ரமேஷ் அவர்கள் தனது ஆய்வு பரப்பினூடாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நுண்ணிய அனுபவ வேட்கை கூடாக உணர்வுகளை, மன அலைச்சல்களை, ஆழ்துயரத்தின் வலிகளை தாங்கி வரும் வாழ்தலின் நெருங்கிய அனுபவம் அனாமிகாவின் கவிதை வழியூடாக கட்டுறுகிறது. இவ்வழி வெறுமனே மொழியாலான சொல் விளையாட்டல்ல, நலிவு, நம்பிக்கை இழப்பு, வறுமை, வாழ முடியாத சூழல் என விரியும் இருப்பியலின் வலி. துயரத்தின் வழியே தன் கதையை சொல்லும் இக்கவிதைகள் விவரண போக்கில் நுண்ணிய விடயங்களை பேசிச் செல்பவை என ரமேஷ் அவர்களின் பார்வையில் அனாமிகாவின் கவிதைகள் அடுத்த தரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அனாமிகாவின் கவிதைகளை ஆங்கில எழுத்தாளர்கள், கவிஞர்கள் பலரோடு ஒப்பிட்டு இவர் இந்த ஆய்வினை நடத்தி இருக்கிறது எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது தோமஸ் ஹைடின் எனும் ஆங்கில நாவலாசிரியரும் கவிஞருமான ஒரு கவிஞரின் மிக பிரபலமான ஒரு கவிதை த டார்க்லிங் த்ரஷ் என்ற கவிதையும் அனாமிகாவின் கவிதையும் ஒத்துப்போவதாக அவர் அதில் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். எவ்வாறு அனாமிகாவின் கவிதைகள் வறுமை, பசி, மனித துயரம், மன நலிவு ஆகியவற்றை ஆழமாக பேசுகிறதோ அதே போல தோமஸ் ஹைடினின் த டார்க்லிங் த்ரஷ் எனும் கவிதையூடாக அவர் சாம்பல் மயமான உரைப்பனியால் நிறைந்திருக்கின்ற குளிர்காலத்தின் குப்பைகளை, பாழடைந்து போயிருக்கின்ற பகலில் மனித வாழ்வின் வெளிப்புற துன்பங்களையும் உள்ளார்ந்த நலிவையும் மிக இயல்பாக வெளிப்படுத்தி இருப்பது போல அனாமிகாவின் கவிதைகளில் மனக்காயங்களின் வலியையும் கொடுந்துயரையும் காணலாம் என அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல அனாமிகாவின் கவிதைகள் இந்த ஷூ கவிதைகள் ரொம்ப பிரபலமானது. இந்த ஷூக்களை பற்றி பல உலக கவிஞர்களும் எழுதியிருக்கிறார் என இவர் தனது ஆய்வினூடாக வெளிவைத்திருக்கிறார். இந்த உலக கவிஞர்கள் எழுதிய ஷூ கவிதைகள் வரிசையில் இன்று அனாமிகாவின் கவிதையும் பேசப்பட்டிருப்பது பெருமைக்குரியதே. அந்த வகையில் அனாமிகாவின் கவிதைகளிலிருந்து ஷூ கவிதை. ஷூக்கள். செருப்புகள் வாங்க வக்கில்லாத காலத்தில் ஷூக்களை கனவு கண்டேன். ஷூக்கள் அணிந்த கால்களின் பின்னால் நாய் போல் முகர்ந்து ஓடினேன். காலத்தின் மேல் என் கால்கள் நின்ற பாடில்லை. புழுதி படிய அலைந்து திரிந்தன. 30 வயது மூப்பின் மேல் மூச்சு வாங்கி நின்ற பொழுது முதல் ஷூக்களை சொந்த காசில் வாங்கினேன். அவதி அணிந்து கொண்டு பூமியை, அதன் ஆழத்தை அதிர அதிர நடனமாடி கழித்தேன். இதோ என் ஷூக்கள். நான் வாங்கிய ஷூக்கள் என் கால்களை அழகாக்கி இருக்கின்றன. நடக்கிறேன், குதிக்கிறேன், ஓடுகிறேன். மகிழ்ச்சி என்னால் தாங்க முடியவில்லை. பொய் ஷூக்களை அணிந்து ஆயிரக்கணக்கான இரவுகள் வீணடித்திருக்கின்றேன். என்னால் உண்மையாக நம்பவே முடியவில்லை. நான் இப்பொழுது அணிந்திருக்கும் இந்த ஷூக்களுக்காக 30 ஆண்டுகள் செலவழித்திருக்கின்றேன். இந்த பெரிய எண்கள் தான் என்னை சோர்வடைய செய்திருக்கின்றன. மற்றபடி என் ஷூக்களை கட்டிப்பிடித்து அப்படியே உறங்கி போனது உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கும். இது எத்தனை தடவை வாசித்தாலும் எனக்கு அந்த புல்லரிக்கிற ஒரு உணர்வு எப்பவுமே ஏற்படும். ஆய்வரங்கில் கவிஞர் அனாமிகாவின் 2 கவிதை நூல்களையும் பரிந்துரை செய்த நண்பர்களுக்கும் இதை நடாத்திய இலக்கிய வழி குழுமத்தினருக்கும் இந்த கவிதைகளை அழகாக ஆய்வு செய்து விமர்சித்த விமர்சகர், எழுத்தாளர், நாவலாசிரியர் திரு சி ரமேஷ் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள்.